21 எஸ்பி ரக்ஷன் 3ஆம் வகுப்பு A1 பிரிவு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்பி ரக்ஷன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசப்போகிற தலைப்பு சமுதாயத்தின் மாணவரின் பங்கு. மாணவர்கள் நம் நாட்டின் வருங்கால தூண்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. மாணவர் சமுதாயம் நினைத்தால் நாட்டில் மிகப்பெரிய அறிவு புரட்சிகளை நிகழ்த்த முடியும் என்பதற்கு வரலாற்றில் பல சாட்சிகள் உள்ளன. அத்தகைய மாணவர் சமுதாயம் எதிர்நோக்கி உள்ள கடமைகள் என்னவென்று பார்ப்போம். மாணவர்களிடம் தேசிய ஒருமைப்பாடு தலைத்தோங்க வேண்டும். வீண் கலங்களில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் சிந்தனை யாவுமே நாட்டு மக்கள் நலன் கருதியாகவே இருக்க வேண்டும். சாதி மத பூசரோல் புகாதிருக்க வேண்டும். அவர்களுக்கு சாதி சிந்தனை ஒருபோதும் எழக்கூடாது. மாணவர்கள் நினைத்தால் நாட்டின் மிகப்பெரிய அறிவு புரட்சிகள் உண்டாக்க முடியும். எழுத்தறிவற்ற மக்களுக்கு கல்வியை புகட்ட முனையலாம். சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை நோயிலிருந்து காக்கலாம். பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் பரப்பி அவர்களை மூட நம்பிக்கையிலிருந்து விழாமல் இருக்க செய்யலாம். தேச துரோகிகள் மக்கள் வளங்களை எல்லாம் சுரண்டுவதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி நல்ல தீர்வு கிடைக்க வழி செய்யலாம். ஒரு தேசத்தின் தலையெழுத்து மாணவ சமுதாயம் மாற்ற முடியும் என்று உண்மையினை புரிந்து கொண்டு நாட்டு முன்னேற தங்கள் பங்கையும் மாணவர்கள் ஆற்ற வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.